நட்பு வேறு, நாம் உள்வாங்கியிருக்கிற கொள்கை வேறு. பாஜகவில் இருப்பவர்களுக்கு அவர்களின் கொள்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல எனக்கு விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடுகள் முக்கியம். என் கருத்து எனக்கு, அவர்கள் கருத்து அவருக்கு, அவர்களுக்கு. பாஜக துணை பொதுச் செயலாளர் KP ராமலிங்கம் NDA கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஒருபோதும் பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நான் விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். விரைவில் 10-15 நாட்களுக்குள் திருமாவளவனை நான் நேரடியாக சந்திக்க போகிறேன். தனிப்பட்ட முறை என்னுடைய நண்பர். தமிழகத்தில் சிலர் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, தலித் சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவுசார் தலைவராக இருக்கிறார். அந்த இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர். அவர் தமிழ்நாட்டு தலித்துகளை, அவரை பின்பற்றுகிற இளைஞர்களை தவறாக வழிநடத்தி விடக்கூடாது. சேர்ந்திருக்கிற கூட்டணியின் காரணமாக ஏதோ திமுக ஒரு சீட்டுகள் கொடுத்தார்கள், நாடாளுமன்றம் கொடுத்தார்கள், சட்டமன்றத்தில் கொடுத்தார்கள், செலவுக்கு பணம் கொடுத்தார்கள் என்பதற்காக தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை தவறாக வழிநடத்திவிடக் கூடாது என்பதை ஒரு நண்பர் என்ற முறையிலே அவரிடம் போய் பல்வேறு விவகாரங்களை நான் பேச வேண்டியிருக்கிறது. அவர் அனுமதித்தால் போகிறேன், அவர் அனுமதிப்பார். நான் அவரோடு இருந்து பேசி அவரை திருத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. என்னுடைய நண்பர் மிகப்பெரிய நண்பர், வெளியே தெரியாது. ஆக அந்த நண்பரை தேர்தல் களத்திலே அவர் எந்த மாதிரியான வியூ எடுத்தாக வேண்டும் என்பதற்காக அவரையெல்லாம் திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நட்பு வேறு, நாம் உள்வாங்கியிருக்கிற கொள்கை வேறு. பாஜகவில் இருப்பவர்களுக்கு அவர்களின் கொள்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல எனக்கு விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடுகள் முக்கியம். என் கருத்து எனக்கு, அவர்கள் கருத்து அவருக்கு, அவர்களுக்கு. அதை தாண்டி நட்பு இருப்பது ஒன்றும் தவறில்லை. அந்த அடிப்படையில் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர், நல்ல பழக்கமானவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காலத்தில் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம். அந்த நட்பின் அடிப்படையிலே அவர் சந்திக்க வந்தால் நிச்சயமாக வரவேற்போம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் பாஜக கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு நேர் முரணானது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம், அதில் உறுதியாக இருக்கிறோம். திமுகவோடு இருப்பதால் நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதாக கருதுகிறார்கள். அது அல்ல உண்மை. திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பாஜக கொள்கைகளை, அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தனியே இருந்தாலும் பாஜக கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமத்துவத்தை இங்கே நிலைநாட்டுவதற்காக தமது இறுதி மூச்சு வரையில் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர். அந்த சமத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கமாக பாஜக இல்லை. பாலினத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நிலவுகிற பாகுபாடுகள் களைந்தெறியப்பட வேண்டும். அதற்கு இங்கே ஒரு மதசார்பற்ற அரசு வலுவாக இருந்திட வேண்டும். இவையெல்லாம் அம்பேத்கரின் கனவுகள். ஆனால் மதசார்பின்மைக்கு நேர் எதிரான இயக்கம் பிஜேபி. அதனால் பிஜேபி விமர்சிக்கிறோம். திமுக கூட்டணி இருப்பதனால் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்றால் அது தேர்தல் அரசியல் காரணங்கள் என்ற பொருளில் அமைந்துவிடும்.